Hello friends, welcome back to my YouTube channel Gowtham Talkies. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஜெக்ட் பன்னீர் டிக்கா மசாலா. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது எப்படி சமையல் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 400 grams பன்னீர் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒரு 100 grams தயிர் எடுத்துக்கங்க. அது கூடவே 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா நல்லா கலந்து விட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க பன்னீரை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பன்னீரை எடுத்து இன்னொரு குண்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. தென் அந்த மிக்சர் பன்னீர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் கூலாக விட்டுருங்க. இப்போ ஒரு ஆனியன் எடுத்து டை ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே குடமிளகாவையும் எடுத்து டை ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் கூட கரம் மசாலா, மிளகா பொடி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸாக விட்டுருங்க. இப்போது மசாலா எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். அதுக்கு 3 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வேண்டி 5-6 பச்சை மிளகாவையும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. தென் ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுருங்க. அது கூட 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடாக விட்டுருங்க. பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாயும் போட்டு விட்ருங்க. ஆனியன் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ 50 கிராம்ஸ் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸும் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூனு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதை வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அப்புறம் அதை நல்லா ஆற விட்டுருங்க. அப்படி சீக்கிரம் ஆறலைன்னா ஒரு ஏசி முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். இது மாதிரி மசாலா ஆறினதுக்கப்புறம் அது ஒரு மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது மூடியை போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் மசாலா அரைக்க யூஸ் பண்ணுற மிக்ஸி சரியாக அரையாது. இப்படி ஷேக் பண்ணி விட்டால் நல்லா அரையும். அதனால இப்படி ஷேக் பண்ணிருப்போம். இப்போ மசாலா நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மிக்ஸ்டு பன்னீர் எடுத்துகிட்டு வந்து அந்த சூடான பட்டரில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. தென் அதே மிச்சம் இருக்க பட்டரில் அந்த வெங்காயம் குடமிளகாவும் வெட்டி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியனையும் கேப்சிகனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த பேனை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்சிகன் ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸும் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையை கட் பண்ணிவிட்டு சாரல் மாதிரி மேலே தூவி விட்டுருங்க. ரெடியான பன்னீர் டிக்கா மசாலா எடுத்து இந்த டேபிளில் வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு 2 ஸ்பூன் அள்ளி வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொன்னா